தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம ரிவ்யூ பண்ண போற முக்கியமான மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டர்க்கி அண்ட் பராகுவே. இது வந்து குரூப் டி மேட்சா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன் இந்த மேட்ச் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, டர்க்கி வந்துட்டு செகண்ட்ல குவாலிஃபை ஆகும். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட்ல குவாலிஃபை ஆகும்னு நினைச்சோம். பட் ஆனா லாஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா கூட வந்து தோத்துட்டாங்க எதிர்பார்க்காத விதமா. ஸோ அதனால டர்க்கிக்கு இது இந்த மேட்ச் எவ்வளவு முக்கியம், பராகுவே கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் உள்ளிட்ட விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு நம்ம கூட ஃபுட்பால் அனலிஸ்ட் கௌதம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே கௌதம், இப்போ லாஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு டர்க்கி ஆஸ்திரேலியா பார்க்கும்போது டர்க்கி தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஆனா ஆஸ்திரேலியா வந்து 2 கோல் அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அது கம்ஃபர்டபுள் வின்னே சொல்லலாம். ஏன்னா டர்க்கி வந்து எந்த ஒரு த்ரெட்டுமே பண்ணல, பெருசா எதுவும் டேஞ்சரஸா எதுவுமே பண்ணல. ஆஸ்திரேலியாவுக்கு 2-3 சான்ஸ் கிடைச்சது. பட் இருந்தாலும் ஆஸ்திரேலியா வந்து கிளீனா ஈஸியா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ பராகுவே ஆஸ்திரேலியா யூஎஸ்ஏ கூட வந்துட்டு நிஜமாவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. யூஎஸ்ஏயோட ஸ்பீடு, அட்டாக்கு, ப்ரெஸ்ஸிங்கு எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பராகுவே, நம்ம பார்த்தோம். பட் இருந்தாலும் அவங்ககிட்ட நல்ல ஒரு ஃபுட்பால் இருக்குங்கிறது தெரியுது நமக்கு. நல்ல பிளேயர்ஸ் அங்கேயும் இருக்காங்க. ஸோ இப்போ டர்க்கியுக்கும் பராகுவே பார்க்கும்போது இதுல வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ டர்க்கி வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணும் லாஸ்ட் மேட்ச்ல இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு? இப்ப என்னன்னா டர்க்கியோட லைன் அப்லாம் எனக்கு இன்னும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களோட அப்ரோச்ல தான் இப்ப பிரச்சனை இருக்கு. இப்ப என்னன்னா ஃபர்ஸ்டே 24 நிமிஷம் கிட்ட போட்டுறாங்க, ஆஸ்திரேலியா கோல் போட்டுறாங்க. அப்ப கோல் போட்டுட்டே அவங்க கண்டிப்பா காம்பாக்டா விளையாடுவாங்க, கவுண்டர் அட்டாக் மட்டும் தான் பண்ணுவாங்கிறது கிளியர் கட்டான விஷயம். இவங்க பொசிஷன் வந்து 65% வச்சிருக்காங்க. ஸோ என்னன்னா என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா, இப்ப 30 ஷாட் எடுத்திருக்காங்க, அதுல 9 ஷாட் கிட்டதான் ஆன் டார்கெட் ஆயிருக்கு. பட் அந்த ஆன் டார்கெட் ஆனதும் வந்து ஒரு 6 இல்ல 7 ஷாட் ஈஸியான சேவ்ஸ், ஒரு 2 தான் ஒரு டீசென்டான சேவ்ஸ் கோல் கீப்பர் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. சோ என்னன்னா இப்ப குடர் எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து லாங் ரேஞ்ச் ஷாட்ஸே ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாரு. லாங் ரேஞ்ச் ஷாட்ஸ் கோல் போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு விஷயம். ஆஸ்திரேலியா டிஃபென்ஸ்ல எல்லாரும் நெட்டையா இருக்க பிளேயர்ஸ் இருப்பாங்க, அடிச்சா அத வச்சிட்டு அடிக்கிறது கஷ்டம். இதுக்கு கஷ்டம். மெஸ்ஸி மாதிரி லெஃப்ட் லெக் இருந்தா மட்டும் தான் அந்த கேப்ல எல்லாம் அடிக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இப்ப குடர் வந்து லெஃப்ட்ல ரைட் சைட்ல இருந்து ரைட் விங்ல இருந்து ஷூட் பண்றாரு, இல்ல ரைட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல இருந்து ஷூட் பண்றாருன்னா சக்சஸ் கிடைக்கலையா, என்ன பண்ணணும்னா அடுத்த ரொட்டேஷன் போயிட்டு ஷாட் அடிக்காம த்ரூ பாஸஸ் அப்படி மாறிடணும். யோசிச்சு டக்குன்னு மாறணும். அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படி. ஏன்னா இன்னும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு டைம் கிடையாது, ரொம்ப டிக்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அந்த மேட்ச்ல இது பண்ணிருக்கணும், அது பண்ணாம விட்டாங்க. ஏன்னா நீங்க ரியல் மேட்ரிட்ல பாத்தீங்கன்னா குலர் வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து நிறைய த்ரூ பாஸஸ் போடுவார், நல்ல ஒரு இதுவா இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய ஒரு சீக்ரெட் என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து ஃபுல்லுமே வந்து ரொம்ப நேரம் வந்து கீழே நின்று அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வரவே மாட்டேங்கிறாங்கன்னா என்ன பண்ணுனா, ஒரு என்னன்னா நம்ம கீழே கொண்டு போயிடும், நம்ம அட்டாக்கை வந்து கொஞ்சம் கீழே கொண்டு போய் அந்த இடத்துல அட்டாக்கிங் தேர்ட்ல பாஸ் பண்ணாம மிட் தேர்ட்ல பாஸ் பண்ணுவோம். என்னன்னா ஒரு 2-3 பிளேயர்ஸ் மேல ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பவுமே அவங்க நின்றுட்டே இருக்க மாட்டாங்க, சரி என்னதான் பண்ணலான்ட்டு மேல வருவாங்க. அப்ப என்ன பண்ணுனா டக்குன்னு ஒரு 2-3 பாசஸ் ஃபார்வர்டு போட்டு மூவ் பண்ணும். டிஃபரெண்டான ஒரு ஸ்டைல. இது எப்படின்னா பொறுமையை சோதிக்கணும்னு நம்ம அந்த படத்துல பார்த்திருப்போம். அவங்களோட ஆசையை தூண்டும், அந்த மாதிரி ஆசையை தூண்டி பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இது. அப்ப என்ன ஆகுனா, எப்படி ஒரு பிளேயர் ஏதோ இல்ல முன்னாடி வருவான், இந்த டைம்ல கோல் போட்டா அந்த கேப்பை யூஸ் பண்ணணும் டர்க்கி. அப்புறம் வந்து பிளேயர்ஸை வந்து மாத்தி ஸ்விட்ச் பண்ணணும், ரொட்டேஷன் கொடுக்கும். குலர் பாத்தீங்கன்னா ரைட்ல இருந்து ஷாட் எடுத்துட்டே இருக்காரு, ஒன்னும் ஆக போறது கிடையாது. சோ இது வந்து கொஞ்சம் டாக்டிக்கலா அவங்க திங்க் பண்ணணும். ரொம்ப நாள் கழிச்சு வர்றாங்க வேர்ல்ட் கப்ல, ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நாக் அவுட் போனா தான் அடுத்தடுத்த வர ஜெனரேஷன்ஸ்க்கு அது யூஸ் ஆகும். எவ்வளவு எந்த அளவுக்கு போறோமோ அதுவும் ரொம்ப முக்கியம். சோ அப்ப டர்க்கி வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான அப்ரோச்ல இது பண்ணணும். பராகுவே பாத்தீங்கன்னா இந்த எனக்கு என்னன்னா இந்த சி குரூப்ல வந்து பராகுவே எலிமினேட் தான் ஆக போறாங்கிறது தோணுது. ஆல்ரெடி கோல் டிஃபரன்ஸ் -3 வாங்கிட்டாங்க. இப்ப இந்த ரெண்டு வாங்கிட்டாங்க. அப்புறம் என்னன்னா இப்ப இந்த 2 டீமும் வந்து ரெண்டுமே தோத்து வர்றாங்க. சோ 2 டீமும் தோத்து வரும்போது கண்டிப்பா வந்து ரிசல்ட் வரப்போகுது மேட்ச்ல. சப்போஸ் ஏதோ அன்வின்பிளா டிரா ஆச்சா ரெண்டுமே எலிமினேட் ஆயிருவாங்க. அந்த ரிஸ்க்ல இருக்காங்க. ஏன்னா கோல் டிஃபரன்ஸ் -2 ஆயிரும், இவங்களுக்கு -3 அப்படியே இருக்கும். மத்த குரூப்ல ஆஸ்திரேலியா வர ஜெயிச்சதுக்கு ஒரு மேட்ச், இவங்க 2 பேரும் டிரா பண்ணாங்கன்னா கஷ்டம். எனக்கு என்னமோ பராகுவே அந்த அளவு டர்க்கி வந்து ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் வாய்ப்பு இருக்கு. பராகுவேவும் நல்ல ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருக்காங்க. அல்மீரான் இருக்காரு, 2-3 முக்கியமான பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஆமா, அவங்களா இருக்காங்க. யூஎஸ்ஏ வந்து லாஸ்ட் டைம் ஆனது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. யூஎஸ்ஏ அந்த அளவுக்கு எக்ஸெப்ஷனலா ஸ்பீடு, ட்ரிபிளிங், பாசிங்
எல்லாமே சூப்பரா பண்ணாங்க. ஷூட்டிங் முதற்கொண்டு ஃபினிஷிங் முதற்கொண்டு அருமையா இருந்தது யுஎஸ்ஏ கிட்ட. கண்டிப்பா யுஎஸ்ஏ வந்துட்டு ஒன் ஆஃப் த டாப் டீம்ஸ் மாதிரி தான் ஆடுறாங்க ஹோஸ்ட் நேஷனா கம்பேர் பார்க்கும்போது. பட் இது வந்து ஒரு பெரிய யுஎஸ்ஏ வந்து ஒரு பெரிய டீம் கூட ஆடும்போது தான் தெரியும் அவங்க என்ன லெவல்ல இருக்காங்க அப்படின்னு. வெறும் பராக்வே கூட ஆனதுன்னு சொல்ல முடியாது. பட் பராக்வே சவுத் அமெரிக்கால வந்துட்டு ஒன் ஆஃப் த நல்ல டீம்ஸ் தான். ஸோ அவங்கள வந்து நம்ம குறைச்சி எடை போட முடியாது ஒரு மேட்சை வச்சுட்டு. டர்க்கிக்கு கண்டிப்பா ட்ரபிள் கொடுப்பாங்க. டர்க்கி ஈஸியா ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்க மேலேயும் ப்ரெஷர் அதிகமா இருக்கு. டர்க்கிலயும் பிளேயர்ஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு ஆர்டா கூலர் ரியல் மேட்ரில் ஆடுறாரு, கலாங்னு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஆமா இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இதுல என்னன்னா டர்க்கிக்கு வந்து வீக்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல வந்து கிளினிக்கலான ஒரு ஸ்ட்ரைக்கர் இல்லை, அது ஒரு வீக்னஸ். அப்புறம் வந்து பிசிக்கல் டீம்ஸ் கூட ரொம்ப வல்னரபிளா இருக்காங்க. பிசிக்கல்லா வந்து ஆஸ்திரேலியா எக்ஸ்போஸ் பண்ணாங்க நிறைய விஷயத்துல. ஏரியல் டியூல்ஸ்ல பெருசா இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இல்ல. டிஃபென்சிவ் டிரான்சிஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க. அப்புறம் வந்து ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் ஆர்டா கோலர். இதெல்லாம் கரெக்டா? கரெக்ட். எப்பவுமே வந்து டர்க்கின்ட்டு இல்ல, போர்ச்சுகல்ட்டு இல்ல, ஜெர்மனி எந்த டீமும் ஓவர் டிபெண்டன்ஸா ஒரு பிளேயரை போக கூடாது. சப்போஸ் அந்த பிளேயரை மார்க் பண்ணிட்டாங்கன்னா இன்னொருத்த ஃப்ரீ ஆயிருவான். அவன் யூஸ் பண்ணி அவனும் கோல் அடிக்க சொல்லுங்க. இது வந்து ஒரு ஓப்பனான ஸ்ட்ராட்டஜியா அவங்க யூஸ் பண்ணணும். ஆமா, ஒரே ஒரு பிளேயர் பெரிய பிளேயர்னா அந்த ஒரு பிளேயர் வச்சே ஆடிட்டு இருக்காங்க நிறைய டீம்ஸ். போர்ச்சுகலுமே கிட்டத்தட்ட ரொனால்டோ வச்சுதான் ட்ரை பண்ணாங்க, முடியவே இல்லை. போர்ச்சுகலும் மாத்த வேண்டியது இருக்கு. சார் இப்ப நம்ம இதுல வந்து நல்ல ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி வந்தோம்னா இதுல வந்து டெக்னிக்கலா நல்ல குவாலிட்டி இருக்கு. ஆர்டா கோலர், கலக்னு இருக்காரு, எல்ஸ் இருக்காரு லெஃப்ட் விங்ல. இது எல்லாமே குவாலிட்டியான பிளேயர்ஸ். மிட்ஃபீல்ட் கண்ட்ரோல் நல்லா இருக்கு. ஹக்கன், ஆர்கன், கொக்கு 2 பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஆமா கொக்கோ இருக்காரு. அப்புறம் இண்டிவிஜுவல் கிரியேட்டிவிட்டின்னு பார்த்தா ஆர்டா அண்ட் கெனன் தான் வந்து சான்ஸ் கிரியேட் பண்ணும். பட் லாஸ்ட் டைம் அவங்களால முடியல. ஃபுல் பேக் அட்டாக்கிங் த்ரெட் இருக்கு கண்டிப்பா. பெர்டி கடிக்லோ இருக்காரு, ப்ரொவைட்ஸ் வித் அன் அட்டாக்கிங் சப்போர்ட் கண்டிப்பா கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கு. பராக்வே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பராக்வேட்ட பேஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அமெரிக்கா கிட்டே அவங்களால இது பண்ண என்னன்னா அவங்க பொசிஷன் வைக்க போறது இல்ல. இப்ப ஆஸ்திரேலியா போலயே 65 தான் கண்டிப்பா டர்க்கி வந்து திருப்பி 65 to 70 வைப்பாங்க உறுதியா. அட்லீஸ்ட் என்ன வைக்க முடியாத சிச்சுவேஷன் எப்போனா சப்போஸ் 2 கோல் போட்டாங்கன்னா தான் வைக்க மாட்டாங்க. அவங்க பிரஸ் பண்ணி அப்பவும் வைப்பாங்கன்னு தான் ஃபீல் பண்றேன். நல்ல பாசிங் இது வச்சிருக்காங்க. இது ஒரு டிஃபரெண்டான மேட்சா இருக்க போகுது. இது பராகுவே டர்க்கி. பராகுவேயோட ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரி இருக்கும்? ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு டிஃபென்சிவா ட்ரை பண்ணாங்க, அட்டாக்கேவும் ஆடினாங்க. இப்ப யுஎஸ்ஏ கிட்ட அந்த டிஃபென்சிவா ட்ரை பண்ணியும் பிரஸிங்ல அவங்களால முடியல. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல யுஎஸ்ஏ. டிஃபென்சிவா வந்து பார்த்தாங்க, அப்பயுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா டெஸ்ட் இந்த டைம் பயங்கரமா ஆனாரு. அந்த சைட்ல இருந்து பூலிசிச் பாஸ் எல்லாம் வந்து அருமையா போட்டாரு, 2 அசிஸ்ட் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் இருக்கிறனால பேசும் இல்ல. அல்மேரான் என்சிசிஓ கிட்ட ரொம்ப டிபெண்டன்ஸா இருக்காங்க. பொசிஷன் பிளே சுத்தமா இல்ல. மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு கரெக்டா ப்ராப்பரா அவங்க யூஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் அவங்க வீக்னஸா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த லீக்ல 48 டீம் இருக்கு இல்லையா? இல்ல பாத்தீங்கன்னா 2 ஜாஸ்தியா வீக்னஸஸ் இருக்கக்கூடிய டீம் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் பராகுவேயும் தான் சொல்லணும். ஈவன் நியூசிலாந்து நீங்க எடுத்தா கூட சூப்பரா விளையாடுறாங்க. நியூசிலாந்து பாத்தீங்கன்னா திடீர்னு விளையாடுறாங்க. அதுவும் வுட்டெல்லாம் வச்சிருக்காங்க. கிறிஸ் வுட் சூப்பரா ஆடுறாரு. சோ அப்ப என்னன்னா டிஸ்அட்வான்டேஜ் அதிகமா இருக்கிற டீம் என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் லூஸ் பண்ணியாச்சு, இங்க வந்து ஜெயிச்சே ஆகணும். சோ எக்ஸ்ட்ரீமா இது பண்ணி இன்னொரு ஐடியா இருக்கு. பேக் 3 ட்ரை பண்ணலாம். ஒரு இது 3 பேர்த்த வச்சுட்டு விங் பேக்ஸை வச்சுட்டு ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்டைல் பண்ணி ஆப்போனண்ட்டை வந்து பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3 பேர் இருந்துட்டா பராகுவே 3 பேர் இருந்துட்டாங்கன்னா எப்பவுமே பேக் 3வும் டிஃபென்ஸ் அவங்க இருப்பாங்க. சப்போஸ் பால மிஸ் பண்ணிட்டாலும் அவங்க கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவாங்க. டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் 2 பேர் இறங்கிக்கலாம். அப்புறம் விங் பேக் இது ஒரு ஐடியாவா இது பண்ணலாம் வேணும்னா. ஆனா என்னன்னா விங்ல ஓபன் ஆகும். பட் என்ன ஆகும்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி நீங்க அட்டாக் பண்றதுக்கு டிஃபென்சிவும் இதுக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகும். ஒரே மாதிரி 4-4-2 சும்மா பொழுதுனைக்கு யூஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் டிஃபரெண்டா ட்ரை பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணலாம். ஏன்னா பராக கிட்டத்தட்ட தே ஆர் நதிங் டு லூஸ் ஸ்டேஜ் வந்தாச்சு அவங்க. கண்டிப்பா. ஏன்னா ஜெயிக்க ஆகணும். அட்லீஸ்ட் ஜெயிக்கலாம். அட்லீஸ்ட் டிரா பண்ணாலுமே அவங்களுக்கு கஷ்டம் தான். ஜெயிக்கலாம். இப்ப டிரா பண்ணிட்டாங்கன்னா லாஸ்ட் மேட்ச் போகும்போது ஜெயிச்சே ஆகிற சிச்சுவேஷன் வந்துரும். ஆமா. சோ அப்ப இன்னும் ஹீட் இது ஜாஸ்தி ஆயிடும். பட் டிரா பண்ணாலுமே ஹோப் இருக்கு. ஆமா. இது இந்த மேட்ச்ல வந்து ஆஸ்திரேலியா கூட இல்ல ஆடணும் பராகுவே. இல்ல கடைசி மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா மேல ஆடணும். ஆனா என்னன்னா கஷ்டமாச்சே. ஆமா அது வேற இருக்கு. இப்ப என்னன்னா இப்ப யுஎஸ்ஏவும் ஆஸ்திரேலியா இருக்காங்களா, அவங்க டிரா பண்ணிட்டா முடிஞ்சு நாக் அவுட் டிசைட் பண்ணிடுவாங்க. அந்த மேட்ச் வேற மாதிரி போக போகுது.
சோ வந்து பராகுவே வந்து டிஃபரெண்டா ஏதாச்சும் ட்ரை பண்ணி கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. குரேஷா மாதிரி அவசரப்படக்கூடாது. கேப் வர்டி ஸ்டைல ஃபாலோ பண்ணும். கொஞ்சம் பில்டப் அப்படி கவுண்டர் அட்டாக்கிங் ட்ரை பண்ணும். இது பண்ணும். இல்ல பில்டப் ப்ரோக்ரஷன் ஃபைனல் தேர்ட் அந்த மாதிரி ஒரு ஐடியாவை வச்சுக்கணும். எடுத்துடனே வந்து லாங் பால் போட்டு பாலை விஷ் பண்றது இல்ல எல்லாரும் மேல போய் கம்பைன் பண்ணி கோல் போறன்னு போட்டா ஈவன் ஃபைனல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டர்க்கி டிஸ்மேண்டில் பண்ணி கோல் இது பண்ணிடுவாங்க. பட் பராகுவே டீம் வந்து கவுண்டர் அட்டாக்கிங் ஃபுட்பால் நல்லாவே இருக்கு. டிஃபென்சிவ் லீடர்ஷிப் கஸ்டாவோ கோமஸ் கேப்டன், அவர் ஒன் ஆஃப் த சவுத் அமெரிக்கால ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபெண்டர்ஸ் சொல்லலாம். அப்புறம் செட் பீஸ் ஏரியல் த்ரெட்ல வந்து கோமஸ், அலான்சோ, சனபரியா இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு டீம் தான். ஸோ அதனால பார்ப்போம் டர்க்கியை வந்துட்டு அவங்க சமாளிப்பாங்களா இல்ல யூஎஸ்ஏ ஆன மாதிரி தான் பராகுவேக்கு ஆகுமா என்னங்கிறது அவங்க ஆடுறதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டோமா? எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டோம். ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல நம்ம ப்ரிவ்யூ இல்லைன்னா மேட்ச் ரிவ்யூவோட நம்ம வருவோம். ஸோ அது வரைக்கும் காத்திருங்கள். இதே மாதிரி கபில் முருகேஷ் அண்ட் கௌதம்.